ஜோரான ஃப்ரெஷ் கொத்தவரங்காவ வச்ச புளிக்குழம்பு இல்லாட்டா வத்த குழம்புன்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல தாராளமா சுண்டைக்காய் வத்தல், மணத்தக்காளிக்காய் வத்தல் சேர்க்கலாம். ஃப்ரெஷ் கொத்தவரங்காய் கிடைக்கலன்னா அவரைக்காய், கத்திரிக்காய் இல்லாட்டா ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்த வச்சு தாராளமா செய்யலாம். அடிக்கடி என்னோட பேஜ்ல கேட்கறது வெங்காய புளிக்குழம்பு. இந்த கொத்தவரங்காய்க்கு பதிலா ஸ்லைஸ் பண்ண சாதாரண வெங்காயத்த சேர்த்தீங்கன்னா அந்த குழம்பு ரெடி ஆயிடும். கொத்தவரங்காய் வத்தல் கிடைச்சா கூட நீங்க சேர்க்கலாம். இந்த ரெசிபிக்கு கடாயில 2 குழிக்கரண்டி வேர்க்கடலை எண்ணெய் சேர்த்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, துவரம்பருப்பு, வெந்தயம் கூடவே 2 வரமிளகாய், கருவேப்பிலை. நீளவாக்குல கட் பண்ண கொத்தவரங்காய் சேர்த்துக்கோங்க. அதாவது எண்ட்ஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு சின்ன சைஸாக இருந்ததுன்னா முழுசாகவே சேர்க்கலாம். பெருசாக இருந்தால் பாதியாக கட் பண்ணி சேர்க்கலாம். கூடவே பெருங்காயப்பொடி, மஞ்சப்பொடி, காரப்பொடி, வத்தக்குழம்பு பொடி, தேவையான அளவு உப்பு, அரிசி மாவு. ஃபஸ்ட்டு 3 நிமிஷம் கொத்தவரங்காவை எண்ணெயில் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பொடிகள் எல்லாம் சேர்த்து 2 நிமிஷம் அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு அதோட வறுத்துக்கோங்க. புளிக்கு எலுமிச்சம்பழ சைஸ் புளியை 2 கப்பு தண்ணியில் நான் ஊற வச்சுருந்தேன். அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதோட சேர்த்தாச்சு. 8லேருந்து 12 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. சுண்டை வந்திருக்கும். அதுக்கப்புறமா அடுப்பை அணைச்சிட்டு நல்லெண்ணெயை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சுட சுட சாதத்தோடையோ இல்லாட்டி தயிர் சாதத்தோடையோ அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக.